ஹாய் கைஸ், நீங்க நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா லைசன்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னாக்கா, சின்ன சின்ன குழந்தைங்க வந்து ரேப் பண்றாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நிறைய பணம் படைச்சவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு ஈஸியா வந்து சட்டத்தோட ஓட்டையில வந்து தப்பிச்சிடறாங்க இல்லையா. இதான் வந்து படத்தோட கான்செப்டா பண்ணிருக்காங்க. 18 வயசுக்கு மேல உள்ள பெண்களுக்கு வந்து தைரியமா வாழ்றதுக்கு, ரோட்ல வந்து நடமாடுறதுக்கு துப்பாக்கி கொடுக்கணும், துப்பாக்கிக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கணும் முக்கியமா. அப்பதான் வந்து அவங்க வந்து தைரியமா வந்து வெளியே வருவாங்க. நிறைய பெண்கள் வந்து நிறைய அநீதிகளை கண்டு வீட்லயே வந்து முடங்கிடுறாங்க, பயந்து பயந்து தானே சாவறாங்க. அதனால வந்து தைரியத்துக்கு வந்து துப்பாக்கி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கான்செப்ட் பண்ணிருக்காங்க. படத்தோடைய முக்கிய கதாபாத்திரமா வந்து பாடகி ராஜலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ரோட் பண்ணிருக்காங்க. படம் ஃபுல்லாவே வந்து அவங்க தான் ஸ்கோர் பண்ற மாதிரி, படம் ஃபுல்லாவே அவங்க தான் வராங்க. அவங்களும் ராதா ரவியும் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. படத்துல வந்து ராஜலட்சுமிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு பெண் பிள்ளைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஒரு அநீதி நடக்குது பெண்கள் சம்பந்தமா. அதனால வந்து பெண்கள் சம்பந்தமா யாராவது ஒரு கேஸ் போட்டாலோ, ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலோ போய் சப்போர்ட்டா அவங்களுக்கு வந்து பக்கபலமா நிற்பாங்க. இது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காம போயிடும். ஏன்னா வந்து புது சேவை அப்படின்னு போயிட்டாக்க நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வரும் இல்லையா. அதெல்லாம் வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறது அவங்க வந்து ரொம்ப தைரியமா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து தைரியம் இல்லாத, பிரச்சனைகளை பயந்து ஓடக்கூடிய ஒரு ஆளா இருக்காப்ல. படத்துல ஹஸ்பண்ட் லைஃப் அப்படிங்கிறாங்க இல்லையா, ஏதோ மூணாவது மனுஷன் வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. ஹஸ்பண்ட் லைஃப்னா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், அந்த போல்டா பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து படத்துல காமிக்கவே இல்லை. படத்தோடைய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வில்லன் கதாபாத்திரம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து வடிவமைக்கல. இடைவெளிக்கு மேல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காமிக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து அந்த கேரக்டர் அப்படியே விட்டுறாங்க. படம் ஃபுல்லாவே வந்து ராஜலட்சுமி, ராதா ரவி, கோர்ட்டு கேஸ் இது அப்படியே ஃபுல்லா பண்ணிட்டாங்க. படத்தோடைய கதையும் வந்து ஸ்ட்ராங்கா வந்து வலுவா இல்ல. ஏன்னா எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட் தான். பெண்களுக்கு நிறைய அநீதிகள் நடக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் தான். இதுக்கே வந்து டைரக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இருந்தாலுமே எல்லா பெண்களுக்கும் வந்து துப்பாக்கி கொடுக்கணும் அப்படிங்கறது கான்செப்ட் வந்து, பெண்கள்ல வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. முழுக்க முழுக்க ஆண்கள் மேல பழைய தூக்கி போட முடியாது. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றதுனால இந்த கான்செப்ட் சொல்றேன். ஏன்னா வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க இல்லையா, முதல்ல பெண்கள் வந்து மதிப்பு கொடுக்கட்டும். ஏன்னா வந்து சினிமாவில் வந்து காசை வாங்கிட்டு 10 பேருக்கு முன்னாடி அரையும் குறையுமா ஆடுறதாகட்டும், இல்ல சின்ன சின்ன விளம்பரங்கள் ஆகட்டும், டிவியில குழந்தைங்க பாக்குறாங்க, கவர்ச்சி பொருளை தான் பெண்கள் வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கு வந்து பெண்கள் தான் வந்து முதல்ல சைன் போட்டு கொடுக்குறாங்க, பெண்கள் தான் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. தப்பு செய்யறவங்க விட தப்பு செய்ய தூண்டுறவங்க தண்டனை அதிகம்னு சட்டத்திலேயே சொல்றாங்க. அதுக்காக வந்து பெண்கள் தான் தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்ல, ஆண்களும் தப்பு செய்யறாங்க, பெண்களும் தப்பு செய்யறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சி தான் வந்து தப்பு செய்யறதுக்கு வந்து தூண்டுது. அந்த உணர்ச்சிகள் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு பாடத்திட்டமா எடுத்து, பாலியல் ரீதியா வந்து இப்படிதான் இருக்கும், பெண்களை வந்து இந்த ரீதியில வந்து தொடக்கூடாது, ஆண்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க, பெண்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. பாலியல் உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்படல சரியா. அதை வந்து சரியா பேசப்பட்டிருந்தா நிறைய அது வந்து காம உணர்வா வந்து தூண்டாது. நிறைய தப்பு பண்றதுக்கு வந்து அது வந்து தைரியத்தை வந்து கொடுக்காது. அது வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயம், அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து ஆண்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. உங்க வீட்டுல ஒரு பெண் பிள்ளைகள் இருந்தாக்கா பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. பெண்கள் வந்து தைரியமா இருக்கிறதுக்கு போல்டா ஒரு சீன் வந்து வச்சிருக்காங்க. ஆனா முழுக்க முழுக்க ஆண்களை வந்து தப்பு சொல்றதும், பெண்களை வந்து மட்டம் தட்டுறதும், பெண்களையே வந்து கொச்சையா பயன்படுத்துறாங்க இந்த படத்துல. மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒன் டைம் வாட்சபிளுங்க. எங்கேயுமே த்ரில்லிங்கா எங்கேயுமே கொண்டு போயிருக்க மாட்டாங்க, ஒரு சீரியல் டைப்ல கொண்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.